ஹாய் விவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா 11. இந்த படத்தை வந்து லோகேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டி இமான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. நவீன் சந்திரா வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. திலீபன், அபிராமி, இன்னும் நிறைய பேர் இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி ஒரு சீரியல் கில்லர் மூவி மாதிரி இருக்குது. ட்ரைலரே வந்து பயங்கரமாக இருந்தது. இந்த படம் வந்து எப்படி பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற படம். இந்த படம் வந்து நம்ம லேட்டாக தான் ரிவ்யூ பண்ணுறோம். சில காரணங்களால லேட்டாக ரிவ்யூ பண்ணுறோம். ஆல்ரெடி இந்த படத்தை வந்து எல்லா ஷோஸும் வந்து ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்கு. இதனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் எப்படி பார்க்கலாமா, வர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. இந்த படம் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன் சந்திரா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக வந்து ஸ்டார்டிங் காட்டுறாங்க. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ல வந்து கொள்ளை அடிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பேரலாக இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கேஸ் விசாரிச்சுக்க ஒரு மர்மான முறையில் வந்து சைக்கோ கொலைகார எல்லா கொலை பண்ணி அந்த பாடியை வந்து எரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கடைசியில் அந்த கேஸை வந்து கண்டுபிடிக்க முடியல. எந்த தடையமும் இல்லாதனால நவீன் கிட்ட ஹீரோ கிட்ட அந்த கேஸ் வருது. அவர் வந்து இந்த தடையை நோக்கி போகிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா சைக்கோ கொலைகாரம் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸாக பார்த்து கொலை பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு அந்த ட்வின்ஸாக பார்த்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. எல்லா ட்வின்ஸ் பிரதரையும் அவங்க கையாலேயே கொலை பண்ணி வச்சிருப்பாங்க சைக்கோ கொலை. அதை வந்து நவீன் சந்திரா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கண்டுபிடிப்பாங்க. நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இந்த படத்தில் வரும். அந்த சைக்கோ கொலைகாரன் எதுக்கு அந்த ட்வின்ஸ் எல்லாம் கொலை பண்ணுறாங்கன்ற பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஒரு டின் பெட் ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோ கொலைகாரன் அவன் கூட எல்லாமே படிச்சிருவான். கூட படித்த கிளாஸ்மேட்ஸ் தான் வந்து ஒரு அவங்க ட்வின்ஸ் எல்லாரும் அங்கே ஸ்கூலில் வந்து ட்வின்ஸுக்கு வந்து ஒரு பசங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுத்தா கூட இன்னொரு டீம்ஸுக்கு வந்து அட்மிஷன் ஃபீஸ்லாம் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் போகிறாங்க. அதனால நிறைய டீம்ஸ் வந்து அந்த ட்வின் பெட் ஸ்கூலில் வந்து சேர்றாங்க. எதனால் வந்து அந்த அவர் கூட இருக்கிற கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கொலை பண்ணுறாரு அப்படின்றது ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. படம் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வந்து போகும். கிளைமேக்ஸில் வந்து பெரிய ட்விஸ்ட் இருக்கும். இந்த படத்தில் வந்து யார் இந்த சைக்கோ கொலைகாரன் அப்படின்றது அவர் பெரிய பெஞ்சமின், அவர் சைக்கோ கொலைகாரன் பெஞ்சமின். அந்த பெஞ்சமின் யாருன்றது பெரிய ட்விஸ்ட் இருக்கும். அபிராமி தான் அந்த ஸ்கூலை நடத்தியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டோரிலாம் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். படத்தில் வந்து ஹீரோயின்ன்ற மாதிரி ஒருத்தங்க கண்டம் நல்லா பயந்துட்டோம். என்னடா இவங்க தான் ஹீரோயின், சில அவங்களும் ஹீரோயின் தான், அவங்களும் வந்து ஸ்டோரிக்குள்ள வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. எல்லா ட்வின்ஸையும் வந்து அந்த சைக்கோ கொலைகாரன் கொலை பண்ணி அவங்க அந்த கூட பிறந்த இன்னொரு அந்த ட்வின்ஸ் பிரதருக்கு எல்லாருக்குமே வந்து அந்த வலியை கொடுப்பாரு. கூட பிறந்த ட்வின்ஸ் எல்லாரையும் அவங்க பிரதர் எல்லாரையும் கொலை பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த வேதனையும் வலியும் கொடுப்பாங்க. அதுக்கு என்ன காரணன்றது அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும், ஃப்ளாஷ்பேக் இருக்கும். நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் வந்து நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் மறந்துட்டு நான் வந்து எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு ரிவெஞ்ச் எடுக்காமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ கொலைகாரன் அவர் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தையும் சொல்லுவார். என்னால் அந்த வலியை தாங்கிக்க முடியாது, அந்த வலியை கொடுக்கணுன்றதுனால தான், எனக்கு ஏற்பட்ட வலியை கொடுக்கணுன்றதுனால தான் அவங்க எல்லாருக்குமே நான் அந்த வேதனையை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மூவ் பண்ணுவார். அவர் எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணுவார். அந்த சைக்கோ கொலைகாரன் யாருன்ட்டு கிளைமேக்ஸில் பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். படம் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லா உங்களுக்கு ஸ்டோரி வந்து நான் வந்துகிட்டே இருக்கும். இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் சும்மா வந்து இந்த படத்தில் நடுவில் தேவையில்லாமல் சாங்ஸு காமெடிலாம் வச்சு இந்த படத்தோட மூடை வந்து ஸ்பாயில் பண்ணல. இந்த படத்தோட மூடு எப்படி இருக்குமோ அது ஒரு சீரியல் கில்லர் படம் எப்படி வந்து மூடு இருக்கும், ஸ்டார்டிங்லேருந்து இந்த வரைக்கும் அந்த மூடை வந்து டேரக்டர் வந்து கொடுத்துருப்பாரு. நல்லா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்த படம் இப்படி தான் எடுக்கணுன்ற மாதிரி நல்லா உங்களுக்கு எடுத்து காமிச்சிருப்பாங்க. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த படம் வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம். ரொம்ப எல்லாமே சினிமா ஃபோட்டோகிராஃபர்லேருந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து ஹீரோவோட ஆக்டிங்லேருந்து ஸ்டண்ட்லேருந்து எல்லாமே அந்த படத்தில் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தாராளமாக நீங்கள் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் தேவை, நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு படம் பார்க்கணும், இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் படம்லாம் பார்க்கணுன்றது தாராளமாக இந்த படம் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி தாராளமாக போய் பார்க்கலாம். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 out of 5. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.